டயர் பிரஷர் இருந்தனால தான் முன்ன பின்ன தெரியாத ஒரு ஊருக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 400 கிலோமீட்டர்ஸ் வண்டி ஓட்டின அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்க. எக்ஸ்பர்ட் ரீசெண்டா நம்மளோட லடாக் இல்ல குஜராத்ல இருந்து ராஜஸ்தான் போறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 600 கிலோமீட்டர்ஸ் இருந்தது. இந்த 600 கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்றப்போ நிறைய கிளைமேட் சேஞ்சஸ் பார்த்தோம். அண்ட் தென் அந்த ரோடு ஃபுல்லா சரியான ஒரு சீனரிக்கா இருந்துச்சு. அதை பார்த்து செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு ரைட் பண்ணி போயிட்டு இருந்தோம். சாம்பார் எனக்கு ஒரு ஆப்பா அப்படிங்கிற மாதிரி நல்லா ஓடிட்டு இருந்த வண்டியோட ரியர் டயர் பஞ்சர் ஆகி முன்ன பின்ன தெரியாத ஒரு ஊருக்குள்ள மாட்டிக்கிட்டோம். அங்க இருந்த டிரைவர்ஸ் கிட்ட ஹெல்ப் கேட்டா யாருமே எங்களை கண்டுக்கவே இல்ல. சரி நம்மள்ட்ட தான் பஞ்சர் கிட்ட இருக்கே அப்படின்னு பஞ்சர் கிட்ட எடுத்து ஒட்ட ஆரம்பிச்சோம். நாங்க பஞ்சர் ஒட்ட ஆரம்பிச்சதுல இருந்து 2 பஞ்சர் கிட்ட வேஸ்ட் ஆனதுதான் மிச்சம். ஒரு வழியா போராடி பஞ்சரை ஓட்டிட்டு டயர் பிரஷர் எடுத்து பிரஷர் செட் பண்ணி வீல்ல ஏர் ஃபில் பண்ணா ஃபில் ஆகவே இல்ல. சம்மர் வெக்ஸ் ஆயிடுச்சு. என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு டயரை இன்னொரு வாட்டி செக் பண்ணி பார்க்கும்போது எங்களுக்கு இன்னொரு சம்பவம் காத்திருந்துச்சு. நம்ம வண்டியில ஒரு பஞ்சர் ஆகல 2 பஞ்சர் ஆயிருந்துச்சு. இன்னொரு பஞ்சர் கிட்ட எடுத்து அந்த பஞ்சரை ஓட்டிட்டு டயர் பிரஷர்ல பிரஷர் செட் பண்ணி ஏர் ஃபில் பண்ணோம். அதுக்கப்புறம் எந்த ஒரு லீக்குமே இல்ல. எங்களுக்கு அப்புறம் தான் ஒரு ஹாப்பியான ஃபீலே வந்தது. முன்ன பின்ன தெரியாத இந்த இடத்துல பஞ்சர் கிட்டும் டயர் பிரஷரும் இல்ல அப்படின்னா நாங்க சம்மர் லாக் ஆயிருப்போம். ஏன்னா எங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாரும் கிடையாது. பக்கத்துல பஞ்சர் ஷாப்பும் கிடையாது. நீங்களும் டயர் பிரஷர் வாங்கி வச்சுக்கோங்க. நீங்க ரைட் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்.